நீங்கள் பெரியாரை தவிர்த்துட்டு இந்த இந்த நாட்டை என்ன சுபிச்சமாக்க முடியும்? நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நீங்கள் செஞ்சாலும் அவர் எதை சொன்னாரோ அதனுடைய இதில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்டது போல் பெரியார் மட்டும்தான் செஞ்சாரா? பெரியார் மட்டும்தான் செஞ்சாருன்னு நாங்கள் யாராவது சொன்னோமா? அதிகாரத்தில் இருக்கங்க யாராவது சொன்னாங்களா? பெரியார் என்பவர் ஒரு தத்துவத்தை ஏற்றார், ஒரு இயக்கம் நடத்தினார். அந்த இயக்கத்திலேருந்து கருத்து முரண் எடுத்துகிட்டு வெளியில் வர்றாரு, அண்ணா வர்றாரு. அண்ணா அதை கட்சியாக கட்டமைக்கிறாரு, தேர்தல் அரசியலை நோக்கி பயணத்துக்கு போகிறாரு, அவர் வெல்றாரு. அதுக்கப்புறம் கலைஞர் வர்றாரு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்குது. அதுக்கப்புறம் அதிலிருந்து அண்ணா அந்த அந்த கட்சியின் நீட்சியாக இந்த ஆட்சிகள் இருக்குது. இந்த அதிகாரத்தில் இருக்கிற காரணத்தினால அவங்க பெரியாரை முன்னிலைப்படுத்துகிறாங்க. சரி, நான் கேட்குறேன், நீங்கள் ஆனமுத்து செய்யலையா, அவர் செய்யலையா, இவர் செய்யலாம்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஆனமுத்து செய்யலை, வள்ளலார் செய்யலை அப்படின்னு இந்த அதிகாரத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்களா? நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் தான் அந்த தலைவர்களோட ஒருத்தர் கம்பேர் பண்ணுறீங்களே தவிர அவங்க யாருமே சொல்லலை. எல்லாரையும் ஏற்கிறோம். அந்தந்த தலைவர்களை ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். கருத்து முரண்கள், மனிதனாக பிறந்த அனைவருமே ஒரு கருத்து முரண்களோடு இருப்பான்.